2024 வரப்போகிற குரு பயிற்சியோட பலன்கள் சொல்லுங்கள். பொதுவாக நம்ம குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் அப்படிலாம் நம்ம வீடியோ போடுறது கிடையாது. காரணம்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று, என்னோட வீடியோ கண்டென்ட் எப்படின்னா எக்ஸ்பைரி இல்லாதது, அது லைஃப் டைமுக்கு உபயோகமாக இருக்கணும். அந்த மாதிரியான பதில்களை, அந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில்களை தான் நம்ம போடுறோம். ஜோதிடம் போட்டாலும் சரி, ஆன்மீகம் போட்டாலும் சரி, அல்லது வாழ்வியலை பற்றியான கேள்வியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும். இப்போது குரு பயிற்சி பலன் அப்படிலாங்கிறது என்னென்னா, குரு பயிற்சி முடிஞ்சால் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் தான் அது இருக்கும். இந்த நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி படித்ததை அப்புறமா அதை தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி இதெல்லாமே அரசியல் செய்திகள் எல்லாம் எக்ஸ்பைரி ஆகிடும் அன்னன்னைக்கு தான். அதான் பிரேக்கிங் நியூஸ்லாம் போடுறாங்களே, எதுக்கு யார் முதல்ல சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பறந்துக்கிட்டு போய் பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. அது மாதிரி இருக்கும். ஸோ நாமளும் இந்த குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன் சொல்லக்கூடிய ஒன் டைம் யூஸ் ஆகிற விஷயங்களெல்லாம் நாங்கள் போகிறதில்ல. தினப்பலன், டெய்லி பலன் போடுவாங்க. ராசி பலன் டெய்லி ராசி பலன் போகிறதில்ல. வார ராசி பலன், மாதம் ராசி பலன், இதெல்லாமே நம்ம போடுறதில்ல. அதனால் இதிலெல்லாம் நமக்கு அவர் ஆர்வம் இல்லை, போடுறது இல்லாத அந்த கண்டென்ட். இன்னொன்று மக்களோட புரிதல் வேறு கம்மியாக இருக்குது. வெறும் ராசி பலனை வாழ்க்கையை நடத்தணும்னு நம்புகிறீங்க, வெறும் ராசி பலனை வாழ்க்கையை நடத்துகிறோன்னு நினைக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு இப்போ 2ஆம் இடத்துல குரு வரார். விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வரார். விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வராரு, கல்யாணம் ஆகும் அப்படின்னா 7ஆம் இடம் கல்யாண ஸ்தானம். குரு வராரு, கல்யாணம் ஆகும் அப்படின்னா 3 வயசு விருச்சிக ராசி கல்யாணம் ஆகுமா, 5 வயசுக்கு ஆகுமா, 7 வயசுக்கு ஆகுமா, எத்தனை வயசுல இருந்து ஆக போகுது? 70 வயசுக்கு ஆகிடுமா? கல்யாண வயசில் இருந்தால் தான் கல்யாணம் ஆகும். அதுவும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் தான் கல்யாணம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் சொந்த ஜாதகத்தில் தோஷங்கள் அதிகமாக இருந்தால் அந்த குரு பயிற்சியும் பயன்படுத்திக்க முடியாமல் வீணாக போயிடலாம். சொந்த ஜாதகத்தில் தோஷங்கள் அதிகமாக இருந்தால் அந்த குரு பயிற்சியில் கல்யாணம் ஆகாமல் போயிடலாம். தசாபுத்தி பலனும் சாதகம் இல்லாமல் போயிருந்தாலும், தசாபுத்தி பலன்கள் இந்த ஜாதகருக்கு சரியில்லாமல் விரோதமாக இருந்தால், பகையாக இருந்தால் இந்த குரு பயிற்சியில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறையும். ஆக விதி, தசா, புத்தி, கோச்சாரம் அப்படிங்கிற 4மே நேர்கோட்டில் வரணும். 4 நேர்கோட்டில் வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி தவறுதலாக புரிஞ்சுக்கிறதுனால நம்ம அதை போடுறதில்ல. இந்த ராசி பலனுக்கெல்லாம் நம்ம வீடியோ போடுறதில்ல. நமக்கு ஆர்வம் இல்லாமல் போகிறது என்னென்னா, உங்களோட புரிதல் கம்மியாக இருக்குங்கிறதுனால தான். சரியாக புரிஞ்சுக்கிங்க. அப்படி புரிஞ்சுக்கிறது தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயன் தரும். இப்போ நான் சொல்கிறேன் ராசி பலனை, ஆனால் ரொம்ப சுருக்கமாக சொல்லுவேன். இது வெறும் கோச்சார பலன் மட்டும்தான். இதோட பலனை அதிகமாக்குறதும் குறையிறதும் உங்களோட ஜாதக பலனை பொறுத்தது. உங்களோட ஜாதகத்தில் ஜாதக பலன் அப்படின்னு வச்சுக்கலேன், அந்த ஜாதக பலனை பொறுத்து தான் இது அதிகமாகுமா ஆகாதுங்கிறது. இப்போ எலெக்ஷன் நேரம், அதனால் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எலெக்ஷனில் ஆளால் நிற்கிறாங்கல்ல, 2-3 கூட்டணி நிற்கிது அப்படின்னா யார் ஜெயிக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்குது. காரணம்னா, தனித்து நின்னா தமிழ்நாட்டில் ஒருத்தன் கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. தனித்து நின்னா யாருக்குமே மெஜாரிட்டியும் கிடைக்காது, ஜெயிக்கவும் முடியாதுங்கிறது தான் உண்மை. அப்போ கூட்டணி பலத்தால் தானே ஜெயிக்க போகிறாங்க. எந்த கட்சிக்கு பலமான கூட்டணி அமைகிறதோ, எண்ணிக்கையில் அதிகம் இல்லை, பலமான கூட்டணி, பலம் பொறிந்த கட்சிகள் எல்லாம் அதிகமாக எங்கே இணைகிறதோ அவர்கள் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதுபோல் இந்த ராசி பலனும் 9 கிரகங்கள் சேர்ந்தது. ராசி பலனுங்கிறது என்ன? 9 கிரகங்கள் சேர்ந்தது. வருட கிரகங்கள் 4, அதை பலமானதுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், பெரிய கட்சின்னு வச்சுக்கிங்களேன். அப்புறம் மாத கிரகங்கள் 4, அது மீடியமான கட்சின்னு வச்சுக்கோங்க. தினகிரகம் 1, டெய்லி மாறக்கூடிய சந்திரன். மாதம் மாறக்கூடியது புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன். வருட கிரகங்களுங்கிறது வருட கணக்கில் இருந்து மாறக்கூடியது குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இது 4 வருட கிரகங்களாகும். ஆக இதெல்லாம் நீங்கள் பார்த்து கணக்கு பண்ணிங்கன்னா
வருடகிரகங்கள் தான் வந்து வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அதனால் வருடகிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பலனை சொல்கிறோம். ஏன்னா பெரிய கூட்டணின்னு சொல்கிறோம், பெரிய கட்சியெல்லாம் கூடிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பெரிய கட்சிகள் இணையும் போது தான் அது பலமான கூட்டணியாக அமையுது. அதுதான் வந்து ரிசல்ட்டை தரும். அந்த மாதிரி நான் இப்போ சொல்ல போகிறது குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகத்தோட கூட்டு பலன் தான் இப்போ உங்களுக்கு வாழ்க்கையை நடத்த போகுது. அந்த வகையில் மேசராசிக்கு குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி 2024 இந்த குரு பகவான் 1 வருஷத்துக்கு அங்கே இருப்பார். அடுத்த வருஷம் 2025 மே 15ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பார். நடுவில் எந்த பெரிய மாற்றமும் இருக்காது. மார்ச் 29ஆம் தேதி மட்டும் சனி பகவான் இடம் மாறுவார். ஸோ அப்ராக்சிமேட்டாக குரு பலனை 1 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். மேசராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வருவார். அதனால் என்ன பலன்? 11ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கார், தொடர்ந்து அங்கே தான் இருக்க போகிறாரு. ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, 6ஆம் இடத்துல கேது இருக்கார். ஆக இந்த 4 கிரகங்களிலே ராகு பகவான் 12ல் இருப்பது மட்டும் தீய பலன்களை தரும், மீதி 3ம் சிறப்பான பலன்களை தரும். அந்த வகையில் 25% பயணம், அலைச்சல், செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதை தவிர 75% அற்புதமான பலன். இந்த வருட குரு பயிற்சி மேசராசிக்கு தான் உன்னதமான பலன்களை தரப்போகிறதுன்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் தனம், லாபம், குடும்பம், வெற்றி, பல பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி, கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி போன்ற பல பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தியும் கிடைக்கும்னு அர்த்தம். ஆக மேசராசிக்கு 2024 மே 1ஆம் தேதி வர குரு பயிற்சி 1 வருடத்துக்கு நல்ல பலன்களை நிச்சயம் தரும்னு உறுதியாக சொல்லலாம். அதோட அளவு வந்து கூடவோ குறையவோ செய்யும். அது எப்படி இருக்குன்னா உங்களோட ஜாதகத்தை பொறுத்து இருக்கும். அடுத்ததா ரிஷபராசிக்கு ஜென்மத்தில் குரு வரப்போகிறாரு. 10ஆம் இடத்துல சனி ஏற்கனவே இருக்கிறாரு, 11ல் ராகு ஏற்கனவே இருக்கிறாரு, 5ல் கேது இருக்கார். இதில் ராகு மட்டும் 11ல் இருப்பது நல்லது, மற்ற எதுவுமே நல்ல இடத்துல கிடையாது. அந்த வகையில் 25% மட்டுமே நன்மையை எதிர்பார்க்க முடியும் ரிஷபராசிக்கு. 75% நன்மையை எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையில் கவலைகள் நிச்சயம் இருக்கும். ஜென்மத்தில் எந்த கிரகம் வந்தாலும், சரியில்லாத கிரகங்கள் எது வந்தாலும் கவலை தரும்னு அர்த்தம். வாழ்க்கைக்கு சரிவுகள் உண்டாகலாம், வருமானத்துக்கு கேடு உண்டாகலாம், காரியங்கள் கெட்டு போகலாம். ஆக ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளணும். தேவைப்படுற பரிகாரங்களை கேட்டு தெரிஞ்சு செஞ்சு கொள்ளணும். பரிகாரம் இதிலே சொல்லுவேனா? அது சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அக்கறை உள்ளவங்க அவங்கவுங்க தனியாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். இது வரைக்கும் 11ல் இருந்து அற்புதமான பலன்களை கொடுத்த குரு பகவான் இப்போ 12ல் வரப்போகிறார். ஏற்கனவே 9ல் சனி இருக்குது, அதுவும் சரியில்லை. ராகு பகவான் 10ல் இருக்கார், அதுவும் சரியில்லை தான். கேது பகவான் 4ல் இருக்கார், அதுவும் சரியில்லை. ஆக இந்த வருஷம் அல்லது இந்த 12 மாதங்கள் மே டு மே அப்படின்ற மாதிரி 12 மாதங்கள் 2024 மேலேருந்து 2025 மே வரைக்கும் 0% தான் நன்மை. தீமைங்கிறது 100%. எந்த மாதிரிலாம் வரும்? தேவையில்லாத வகையில் பயணங்களும், அலைச்சலும், துன்பமும், நஷ்டமும், இழப்புகளும் ஏற்படும். வருவாய் கேடு உண்டாகும், சொத்து சுக கேடு உண்டாகும். ஒரு வீடு, மன, வாகனம் விருத்தி இல்லாமல் போகலாம். இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆக மிதுன ராசிக்கு எந்த விதத்திலையும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யாது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்து தான் இதோட பலனு குறையுமா அல்லது மேலும் கூடுமா என்பதை சொல்ல முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஜோசியரை பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை 10ல் இருந்த குரு பகவான் இப்போ 11ஆம் இடத்துல வரப்போகிறாரு. அது ரொம்ப நல்ல பலன், அற்புதமான பலாபலங்களை தரும். அஷ்டமத்தில் சனி இருக்கார், அவர் அப்படியே தான் இருக்கார். ஏற்கனவே அங்கே தான் இருக்கார், இப்போவும் அங்கே தான் இருக்க போகிறார்.
சனி பகவான் அதே இடத்துல தான் 8ல் தான் இருக்கார். அது அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய ஒரு கெடுகாலம்தான். ராகு பகவான் 9ல் இருக்கார், விசேஷம் இல்லை. கேது பகவான் 3ல் இருக்கார், நல்லது. ஆக கேது 3ல் இருப்பது நல்லது, 11ல் குரு வருவது நல்லது. இது ரெண்டுமே சேர்த்தா 50% நல்லாயிருக்கும். 50% சரியா இல்லை. அப்போ என்ன நடக்கும்? கண்டிப்பாக இந்த 23, 24 மே வரைக்கும் இருந்ததை விட 24 மேக்கு அப்புறமா நல்ல பலன்கள் கூடுதலாகவே கிடைக்கும். லாபம், வெற்றி, சுக சௌகரியம் இவைகள்லாம் உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனாலும் அஷ்டமத்தில் இருக்கிற சனியும் 9ல் இருக்கிற ராகுவும் இடம் மாறுதல்களை தரலாம். பயம், ஏமாற்றம் இவைகளையும் தரும். கவலை, பயம், ஏமாற்றம் இவைகளும் இருக்கும். அடுத்ததா சிம்ம ராசி பலன். சிம்மத்துக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறார். 7ல் ஏற்கனவே கண்டசனியாக சனி பகவான் இருக்கிறார். 8ல் அஷ்டமத்தில் ராகு இருக்கார். 2ல் கேது இருக்கார். ஆக 9ல் இருந்த குரு பகவான் தன்னோட பலத்தை சிம்மராசி இழக்கப் போகிறது. 10ல் குரு. அதனால் வேலையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வருவாய் கேடு உண்டாகும். ஏற்கனவே கண்டத்தில் சனியும் அஷ்டமத்தில் ராகும் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். கண்டம் ஏற்படலாம். பல பேருடைய வாக்குவாதங்கள் ஏற்படும். 2ஆம் இடத்துல கேது, குடும்பத்தில் வாக்குவாதம். ஆக இந்த ஒரு வருட காலம் 2024 மேலேருந்து 2025 மே வரை நன்மைகள்ங்கிறது சிம்ம ராசிக்கு கோச்சார ரீதியாக கிடையாது. அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து வேணால் கிடைக்கலாம், அதுவும் குறைந்த அளவில். கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார். அஷ்டம குரு விலகி 9ஆம் இடத்துக்கு குரு வருது. சனி பகவான் 6ஆம் இடத்துல ஏற்கனவே இருக்கிறார். 7ல் ராகு, நன்மை இல்லை. 1ல் கேது, நன்மை இல்லை. ஆக முக்கிய கிரகங்கள் ரெண்டுமே சாதகமாக இருக்கிறதுனால கன்னி ராசிக்கு மே மாதத்துக்கு மேலே வெற்றி, யோகம் இவைகள் உண்டு. அதே நேரத்தில் உறவுகளில் பகை, கவலை இவைகளும் உண்டு, பிரிவுகளும் உண்டு. ஆனால் 50-50 அப்படின்றத பார்த்தா முக்கிய கிரகங்கள் ரெண்டும் சாதகமாக இருக்குது. அதனால் கன்னி ராசிக்கு நிறைய சாதகங்கள் உண்டாகும். துலா ராசிக்கு நல்ல நல்ல பலன்கள்லாம் கொடுத்த இந்த குரு பயிற்சி 7ஆம் இடத்துக்கு, குரு பயிற்சி 8ஆம் இடத்துக்கு வரப்போகுது. அஷ்டம குருவாக வரப்போகிறது. 5ல் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், நல்ல நிலை. கேது 12ல் இருக்கார். ஆக இப்போ ராகு தவிர வேறு எதுவும் சாதகமாக இருக்காது. அந்த வகையில் பல தடைகள் ஏற்படும், செலவுகள் ஏற்படும், பயணங்கள் உண்டு. ஏதோ 1-2 விஷயங்களில் வெற்றியை அடையலாம். ஒட்டுமொத்தமாக பார்த்தா துளாராசிக்கு 25% நன்மைகளும் 75% பிரச்சனைகளும் ஏற்படும். தடைகள், முடக்கங்கள், பிரச்சனைகள். சில பேருக்கு ஜாதகம் சரியில்லாதவங்களுக்கு கண்டங்கள் ஏற்படும். அடுத்ததாக விருச்சிக ராசி. 6ஆம் இடத்துல இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வருவது ரொம்ப சிறப்பு, மங்களம், சுபம் அப்படிங்கிற மாதிரி. தடைப்பட்டு இருந்த நீண்டகால தடையாக இருந்த திருமண வாழ்க்கையெல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு. 4ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் இடப்பெயர்ச்சியை கொடுக்கும். 5ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் நன்மையை கொடுக்காது. 11ல் இருக்க கேது பகவான் நன்மை. ஆக சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தன்மையில் இருக்கிற காரணத்தினால லாபங்கள், அதிசுக சௌகரிய இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த வருஷம் 50% நல்ல பலன்களும் 50%
அது இல்லாத பலன்களாக இருந்தாலும் மங்களமும் சுபமும் ஏற்படும் என்பதால் விருச்சிக ராசி சிறந்த பலன்களை அனுபவிப்பாங்கன்னு உணரலாம். தனுசுக்கு 6ஆம் இடத்துல குரு வரார். 5ல் இருந்து 6க்கு வந்திருக்கார். குரு வரப்போகிறாரு. ஏற்கனவே 3ல் தான் சனி இருக்கார், நல்லது. ராகு 4ல் இருக்கிறதும் கேது 10ல் இருக்கிறதும் சரியில்லை. ஆக மொத்தத்தில் குரு பலனை இழக்க போகிறதுனால அவர்களுக்கு பகையும் நோயும் உண்டாகலாம். கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடியும் உண்டாகலாம். சொத்து சுக கேடு உண்டாகும். காரியங்கள் நாசமாகலாம், தடைபடலாம், வருவாய் இழப்பு ஏற்படலாம். ஆக தனுசு ராசிக்கு 25% மட்டும்தான் நன்மை. அதாவது கீழே வந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி பெருமையோடு இருந்துக்கலாம். மற்றபடி எல்லாமே பாதிப்பாக தான் இருக்கும். 25% நன்மை, 75% தீமை. சாதக பாதகங்கள்லாம் நான் சொல்கிறதில்ல, நன்மை தீமைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் வர்றார். ரொம்ப விசேஷம். புத்திர பாக்கியத்துக்காக காத்துன்னு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய இடம். பதவி உயர்வுக்காக காத்துன்னு இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய இடம். அந்தஸ்தான வாழ்க்கை உண்டாகும். குடும்பத்தில் சனி இருக்கிறதுனால பிரிவு உண்டாகலாம், சில வாக்குவாதங்கள் கூட உண்டாகலாம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் சில வெற்றிகளை ருசிக்கலாம், பெருமையாக ஃபீல் பண்ணலாம், அங்கீகாரங்கள் கிடைக்கலாம். 9ல் கேது பகவான் இருக்கார். வாழ்க்கைனா என்னான்ற ஒரு ஞானத்தை பெறலாம். ஆக மகர ராசிக்கு 2 கிரகம் சாதகமாகவும் 2 கிரகம் பாதகமாகவும் இருக்குது. அதாவது நன்மை தரக்கூடிய வகையில் 50%, தீமை தரக்கூடிய வகையில் 50%. ஆக விருத்தி, மகிழ்ச்சி, பெருமை, ஞானம், வாக்குவாதம் கலந்து இருக்கிறது. கும்பராசிக்கு கட்டம் கட்டி வச்சிருக்கிறோம். அது போன வருஷம் கட்டம் கட்டினது இன்னும் அப்படியே தான் இருக்குது. 4ஆம் இடத்துல குரு பகவானும், 1ஆம் இடத்துல சனி பகவானு, 2ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல கேது பகவான். சொத்து சுகம் கேடு உண்டு, கவலை உண்டு, குடும்பத்தில் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், பொருளாதார பிரச்சனைகள். சும்மா இருந்தால் கூட கூப்பிட்டு வச்சு இல்லை ஃபோன் பண்ணி சண்டை சச்சரவு பண்ணக்கூடிய அமைப்பு. ஆக வம்பு, வழக்கு, கண்டம், சுகக்கேடு, கவலை, பயம், பிரச்சனை நிறைஞ்சு இருக்கக்கூடியது கும்பராசிக்காக இருக்குது. வயசுக்கு ஏற்ற மாதிரி, ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட பலன் கூடும் குறையும். ஆக மொத்தத்தில் 0% நன்மை, 100% தீமை அப்படின்னு எழுதி வச்சுக்கிறோம். மீனராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறாரு. 12ல் ஏற்கனவே 7.5 சனியாக இருக்கிறாரு. ராகு பகவான் 1ல் இருக்கார், கேது 1ல் இருக்கார். ஆக நன்மைகள் 0, இருந்த குருபலனும் விலகிக்கிறாரு. அதனால் 0 ஆயிடுச்சு. தீமை 100%. அப்போ என்ன ஆகும்? கெட்ட பேர் வரும். 3ஆம் இடத்துல குரு வந்தால் கெட்ட பேர் உண்டு, பயணம் உண்டு, அந்த பயணம் நஷ்டப்பட உண்டு, பேராசையால் பல துன்பங்கள் உண்டு, கொடுத்த வாக்கு காப்பாற்றப்பட முடியாமல் போகலாம், வம்பு உண்டு, பகை உண்டு. ஆக மிக கவனமாக இருக்க வேண்டியது மீனராசிகள். ஆக 12 ராசிக்கும் பலாபலங்கள் சொல்லி முடிச்சிட்டோம். இது அப்படியே நடக்குமானா கண்டிப்பாக இது அப்படியே நடக்கும். ஆனால் அளவுகள் மட்டும் கூடும் குறையும். எதை பொறுத்ததுன்னா உங்களோட சொந்த ஜாதகத்தை பொறுத்து இதோட பலாபலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். ஜாதகம் நல்லா இருந்து, தசாபுத்தி நல்லா இருந்தால் இதில் சொல்லியிருக்கிற நல்ல பலன்கள்லாம் அப்படியே அதிகமாக நடக்கும். ஜாதகம் கெட்டு இருந்து, தசாபுத்தி கெட்டு இருந்தால் இப்போ இதில் சொன்ன நல்ல பலன்கள்லாம் முழுசாக நடக்காமல் குறைஞ்சி போயிடும். அப்போது கெட பலன்கள்லாம் இதில் சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்து, தசாபுத்தியம் நல்லா இருந்து, இப்போ நம்ம கெட்ட பலன் சொல்லியிருந்தா அது முழுசாக நடக்காது, குறைச்சலாக நடக்கும். ஜாதகமும் கெட்டு போயிருந்து, தசாபுத்தியும் கெட்டு போயிருந்து, நானும் கெட்ட பலனை சொல்லியிருந்தா அவங்களுக்கு கெடு பலன்கள் அதிகமாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.